வணக்கம் நேர்களே. தங்கத்தோட விலை மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமான காரணம் யுஎஸ்ஏ ஈரானுடைய வார். தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு போகும் அப்படின்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய பேர் தங்கத்தை கொண்டு போய் இப்போ அடகு வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது. கோல்டு லோன்ஸ் தான் அதிகமான மக்கள் வாங்குறாங்க அப்படிங்கிற செய்திகள் நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. கோல்டு லோன், அதாவது கோல்டோட பிரைஸ் ஏறிட்டு இருக்கும்போது லோனுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த கோல்டு லோன் அப்படிங்கிறது கோல்டோட விலை இனி என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள் சார். அது ஒரு முக்கியமான கேள்வி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. முதல்லயே நான் கேட்டேன் அப்படின்னா நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதனால் நான் எனக்கு கோல்டு லோன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த எக்கனாமிக் டைம்ஸோட ஆர்டிக்கலை பார்த்துருக்கோம். இந்த எக்கனாமிக் டைம்ஸோட ஆர்டிக்கல் ப்ரிமைஸ் தப்பு. அவன் என்ன சொல்கிறான்னா கோல்டு பணக்காரன் வாங்குறான் அப்படின்னு சொல்கிறான். பணக்காரன் வாங்குறதுக்கு காரணம் என்ன சொல்கிறான்னா 5 லட்சத்துக்கு மேலே இருக்கிற லோன் ஏறுது. முன்னாடி எல்லாம் 1 to 2 lakhs 2 to 3 தான் நிறைய இருந்தது. இப்போ 5+ நிறைய ஆயிடுச்சு லோனு. ஆனால் லெஸ் தென் 1 to 2 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆர்கியூமெண்ட். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு அவன் புரிதல் தப்புங்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கோல்டு அன்னைக்கு நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 20 பவுன் இருக்குதுன்னு வைங்க. ஃபஸ்ட்டு 20 பவுன் அதான் மிடில் கிளாஸ். இன்னித்து மிடில் கிளாஸ் கிடையாது. நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மிடில் கிளாஸ். அதான் உங்கள் அம்மாக்கெல்லாம் டெஃபினட்டாக கல்யாணத்தில் 30-40 பவுன் போட்டிருப்பாங்க. இங்கே இருக்கிற எல்லாரோட அம்மா அப்பாவுக்கும் அந்த சமயத்தில் ஒரு 10-15 பவுன் போட்டிருப்பாங்க. 90s கல்யாணம் ஆகிருந்தது. 90s சொல்ல 90s கல்யாணமானவங்க. ஆமாம், 2001 கல்யாணம் ஆனவங்க வரைக்கும் அந்த டெஃபினட்டாக இருந்திருக்கும். 2004 அது 10-15 மாறி இருக்கும். ஸோ இது வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ அந்த அவங்கள்ட்டலாம் நீங்கள் ஒரு 15 பவுன்னா அவங்கள்ட்ட 120 கிராம் தங்கம் இருக்குது. 120 கிராம் தங்கம்னா ஒரு கிராமுக்கு 8000 ரூபாவது நீ கொடுப்போம். அப்போ எவ்வளோ ஆச்சு? 10 ரவுண்டாக வச்சா 12 லட்ச ரூபா. நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். 10 லட்ச ரூபா கொடுப்பான். அப்போ 5 லட்ச ரூபா வாங்குறவனா எப்படி பணக்காரனாகும்? நான் என்ன சொல்ல வரேன், somebody who is in my age, எனக்கு 97 கல்யாணம் ஆச்சு. எனக்கு 59 வயசு. 51-52 வயசு இருக்கிறவன்ட்டையும் டெஃபினட்டாக 20 பவுன் இருக்கும். 45 50 வயசு இருக்கிறவனுக்கு இன்றைக்கி 20 பவுன் இருக்கும். 40-45 பவுனுக்கு வயசில் இருக்கிறவனுக்கு 15 பவுனாவது இருக்கும். அவன் தான் போய் கோல்டு லோன் வச்சு வாங்குறான். ஒரு கோல்டோட ப்ரைஸும் ஏறிடுச்சு. அப்படிங்கிற கோல்டோட ப்ரைஸும் ஏறிடுச்சு. ஸோ அதே கோல்டுக்கு அவனுக்கு நிறைய லோன் கிடைக்குது. இதை வச்சு தான் மணப்புரம் நம்ம கன்சிடர் பண்ணோம். இதை வச்சு தான் நம்ம முத்தூட்டை கன்சிடர் பண்ணோம். இதை வச்சு தான் சவுத் இண்டியன் பேங்கை கன்சிடர் பண்ணோம். ஏன்னா என்கிட்ட 20 பவுன் இருந்தாலே, அதனால தான் நான் $3500 இருக்கும்போது நீ 400 கிராம் சேர்த்துட்டு போகிறோன்னு. அப்போ 50 பவுன். $3500 இருந்தது, 50 பவுன் ரைட்டுங்களா? அப்போ 15 லட்ச ரூபா தான். இது 2015 நான் சொல்கிறது. 17 வரைக்குமே 24,000 ரூபா தான் ஒரு பவுன் இருந்தது சார். 22,000 நான் சொல்கிறது. அதனால் இந்த 2010 வரைக்கும் நான் சொல்கிறேன். 2010 கல்யாணம் ஆன வரைக்கும் அவன்கிட்ட ஒரு 10 பவுன் 15 பவுன் இருக்கும். நான் சொல்கிறது மிடில் கிளாஸ். அதுக்கு முன்னாடி 90s இருந்தால் லோவர் மிடில் கிளாஸ்க்கே அப்படிலாம் இருந்தது. ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது அவங்கள்ட்ட பணம் நிறைய வரைச்ச அவன் கொண்டு போய் கோல்டை வைக்கிறானே தவிர மிடில் கிளாஸ் தான் வைக்கிறதே தவிர பணக்காரன் வைக்கிறாங்கிற ஆர்கியூமெண்ட் தப்புங்கிறது என்னோட கருத்து. பணக்காரன் எப்படி வைப்பான்னா, இப்போ பிளாக்ல லேண்டில் இன்றைக்கும் சிட்டிக்கு வெளில இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் தான் 30-40% பிளாக்ல தான் வரும். அந்த பிளாக்கை அப்படியே கோல்டாக மாற்றி அந்த பணத்தை திரும்பி கொண்டு வரத்துக்கு கோல்டு லோன் எடுப்பானே தவிர நார்மல் கோல்டு லோன் எடுக்க மாட்டோம். ஓகே சார். அப்போது பணக்காரங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம அந்த ஆர்டிக்கலில் படித்தது, ஒருவேளை இந்த ரொட்டேஷன் தான் அங்கே நடக்குது. அப்போ நீ 20 லட்சம் 30 லட்சம் தானே லோன் காமிச்சிருக்கணும். நீ 20-30 லட்ச ரூபா லோனை பற்றி பேசியிருக்கணும். நீ ஏன் 5 லட்ச ரூபா லோனை பற்றி பேசுகிற? அந்த கேட்டகரியில் 5 லட்ச ரூபா லோனே இல்லை, 10 லட்ச ரூபா லோனே இல்லை. பணக்காரன் 5 லட்ச ரூபா வச்சுட்டு என்ன பண்ணுவான் இன்றைக்கி? கரெக்ட். 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 5 லட்ச ரூபாவும் இன்றைக்கி இருக்கிற 5 லட்ச ரூபாவும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இன்றைய கணக்குக்கு ஒரு 30 கிராம் வச்சாலே 5 லட்ச ரூபா வந்துடும் சார். அதான் சொல்கிறேன். ஸோ நீ 30 கிராம் வச்சாலே வந்துடும்.
ஸோ 30-40 கிராம் வச்சாலே 5 லட்ச ரூபா வந்துடும் அப்படின்னா ஆ. நீங்க சொல்ற மாதிரி பிளாக் ஒயிட் ஆக்குறதுக்காக இது பண்றாங்கன்னா அவங்க 1/2 கிலோ 3/4 கிலோ அந்த மாதிரி வச்சாங்கன்னா கூட ஒரு worth அவன் என்ன பண்ணுவான், அவன் பெரிய அமௌண்ட் தான் வைப்பான். இருக்கும். ஸோ இதுல அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் பணக்காரன் கிடையாது. இந்த மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் இருந்தவன் இப்போ வந்து ஹி ஹஸ் பிகம் அப்பர் கிளாஸ் பிகாஸ் ஆஃப் தி வெல்த் கிரியேட்டட் பை கோல்டு. அதாவது கோல்டு அவன் வீட்டில் பதுக்கி வச்சதுனால அவன் பணக்காரன். நான் தான் சிம்பிளாக சொன்னேன்னே, 90s எங்கள் அம்மாவால் என்னால் 1000 கிராம் ஈஸியாக கொடுத்துருக்க முடியும். 1000 கிராம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி என்ன ஆச்சு எனக்கு? 1 கோடி ரூபா சார், ஒன்றும் இல்லை, 1.5 கோடி ரூபா. 1.5 கோடி ரூபா. அப்போ நான் எவ்வளோ 1.5 கோடி வச்சு நான் எவ்வளோ வாங்குவேன்? 5 லட்சமாக வாங்குவேன். இன்னைக்கே நீங்க சொல்ற மாதிரி ஒரு 30% பிளாக்ல தான் ஒரு நிலத்தை வித்தா வருது அப்படின்னா ஆப்வியஸா நான் அதுல போய் ஒரு 1/2 கிலோ 1 கிலோவோ கோல்டு வாங்குறேன்னா 10 கிராமாவா கொண்டு போய் நான் வைப்பேன். அதே தான் நான் சொல்கிறேன். ஓகே. ஆனா இதுல இப்போ நான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கசின்கிட்ட கூட மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க மார்க்கெட்ஸ் பத்தி கேட்டுட்டு இருந்தப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட இருக்கிற கோல்டு ஆல்ரெடி இருக்கிற கோல்டை கொண்டு போய் நான் கோல்டு லோன் வாங்கி திருப்பி அதுல கோல்டு வாங்கினேன், அதுல நல்ல காசு பார்த்தேன் அப்படின்ற ஆமாம், மாதிரி பட் ஆனால் சொன்னாங்க. இன்ட்ரெஸ்ட் அவர் வேறு இடத்துலேருந்து கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ம் மேலே இருக்கிற கோல்டு நீ கொடுத்துருந்தேன்னா அது நீ வந்து இன்ட்ரெஸ்ட் உனக்கு வேறு சோர்ஸ்லேருந்து கொடுக்கு. நீ எல்லாருக்கும் அப்படி வராது. ம் நீ கோல்டு இப்போ என்னால் வந்து கோல்டு லோன் வந்து நான் 5 லட்ச ரூபா வாங்கிட்டேன். ம் எனக்கு 50,000 ரூபா நான் வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ம் அந்த 50,000 ரூபா என்னால் வெளி சோர்ஸ்லேருந்து கொடுக்க முடியும். ம் ம். ஏன்னா எனக்கு அந்த கோல்டு அந்த அந்த பணம் வந்தது அதை நான் பேங்க்ல வச்சிருவேன், அதையே திருப்பி கட்டிடுவேங்கிறது வேற. பட் அதுக்கான வட்டியை நான் எடுத்து மாத்தி கொடுக்கணும், அதுக்கு வேற ஒரு சோர்ஸ் வேணும்ன்றது. ஆமாம், அப்போ நான் வட்டியை கொடுத்தா தான் அந்த ஒரு வருஷத்தில் கோல்டு ஏறும். நீங்கள் போன 2 வருஷத்தில் கோல்டு ஏறினதை வச்சு ம். இந்த ஃபார்முலா வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பேக் ஃபேர் ஆகிடும். ஆ. இப்போ ஒன்றால் 1 லட்ச ரூபா, இப்போ நான் 10 லட்ச ரூபா வச்சுருக்கேன். ம். நான் 10 லட்ச ரூபா வச்சு எனக்கு 7 லட்ச ரூபாய்க்கு வாங்கி நான் கோல்டு வாங்கிட்டேன். ம். வெரி குட்டு. ஆனால் அந்த 10 லட்ச ரூபாய்க்கு 1.5 லட்ச ரூபா என்னால் வேற எங்கேருந்தாவது கட்ட முடியணும். ம். வட்டி கட்ட முடியும். அதில் இப்போ ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லிட்டான்னா, வட்டி மட்டும் கட்டி நீ ரோல் ஓவர் பண்ண முடியாது. ம். அந்த ஃபுல் பணத்தையும் நீ வெளில எடுக்கணும். ஸோ அப்போ வேறு ஏதாவது கோல்டு போய் வேறு இடத்துல வச்சு தான் நீ இதை ம். எடுக்க முடியும். ஸோ அதுக்கெல்லாம் உனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் தான் இந்த கேம் ஆட முடியும். இதை நீ பண்ணுன்னு சொன்னால் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாதவன் தான் போய் இந்த தப்பை பண்ணுவான். அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தாலுமே உங்களுக்கு கோல்ட் ரேட் ஏறினா தானே சார் இதுல ஆமாம், பட் 2 வருஷம் ஏறி இருக்குல்ல, அதனால தான் தே ஆர் டெம்ப்டட். இனிமேலும் ஏறுமாங்கிறது தானே சார். இப்போ டெஃபினட்டாக ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் ஓகே. ட்ரம்ப் இது மட்டும் இல்லைப்ப, ம். இப்போ வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு கோல்டு ஜெஃப்ரீஸ்னு ஒருத்தன் இருக்கான். ம். அவன் என்ன சொல்கிறான்னா 5 வருஷத்துக்கு கோல்டு இப்போ இங்கேன்னு டபுள் ஆகிடும். ம். ஸோ அட்லீஸ்ட் $10,000 போய்டும். ம். கோல்டு 10,000 போனால் செஞ்சுரி ஈஸியாக அடிச்சிருவோம். இன்னொரு 1 hour மேக்ஸிமம் என்ன தான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ட்ரை பண்ணாலும் 1 வருஷத்தில் செஞ்சுரி நிச்சயம். ம். ம். 1 வருஷம் செஞ்சுரினா ஐடிலேயும் ரெவன்யூ குறையுங்கிறான். ஐடியில் ரெவன்யூ குறைஞ்சதுன்னா 5 வருஷத்தில் இந்த லட்சியத்தையும் ரீச் பண்ணுவார் பிரிப்பார். 120. 120. ஸோ இங்கே 120 ஆகி கோல்டும் 10,000க்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க. 17 ம். டபுள் வந்து 34. 4. இங்கே ஒரு 30%, 44,000 ரூபாய்க்கு போகும்னு ஜெஃப்ரீஸ் சொல்கிறான். 1 கிராம். 1 கிராம். அவன் சொல்கிற கணக்கு நான் சிம்பிளாக போட்டு தரேன். போகுமான்னு எனக்கு தெரியாது. ம். இதனால தான் சொல்கிறேன் டெஃபினட்டாக 25க்கு போயிடும். இப்படிதான் சார் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. 10,000 ரூபாய் என்னோட லைஃப் டைம்ல போகுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுன்னு நீங்க தான் சொன்னீங்க. சரி, எனக்கு ட்ரம்ப் வந்து இதெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? ட்ரம்ப் போனஸ். ஓகே சார். இப்போ நீங்க ஒரு அதாவது ஜெஃப்ரீஸ் சொன்னதும் நான் சொன்னதும் ஒன்றுங்கிறேன் நான். அதான் சார் 10,000 போகுமான்னு தெரியாதுன்னு நீங்க சொன்னீங்க, போயிடுச்சு. 12,000 போகுமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க, அது 17 தொட்டுருச்சு. அப்புறம் 25,000 சொன்னீங்க, இன்னைக்கு 25,000ல இருந்து 44,000 per கிராம் அப்படின்னு அப்படிங்கிறது நான் சொல்லலை. ஜெஃப்ரீஸ் சொல்றத சார் ஆமோதிக்கிறார். அப்போ பாசிபிலிட்டி இருக்கு. ஆ. 40 நாள் போயிடும் கன்ஃபார்ம்டாக என்னால் ஆனா சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது நீங்க ஒத்துக்கிறீங்க. டெஃபினட்டாக இது ஈரான் வார் மோசமாக போச்சுன்னா ம். அமெரிக்காவுக்கு தான் தோல்வி. ம். அப்போ டாலர் காலி ஆகிடும். அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ அமெரிக்கா வந்து மணி பேச்சில் சொன்ன மாதிரி அமெரிக்கா இந்த வாரம் 6 மாதம் இழுத்துதுன்னா அமெரிக்கன் எக்கானமி படுமோசமாக போயிடும். ம். ம். அப்போ டாலர் விழும், கோல்டு ஏறும். அதை தான் அவன் சொல்கிறான். ஈரானோட ஸ்ட்ராட்டஜியை என்னால முடியலன்னாலும் உன்னை காலி பண்றேன். பஸ் அவனோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எனக்கு ஒரு கண்ணு எனக்கு ஒரு 3 கண்ணு போனாலும் உனக்கு 1/2 கண்ணு போனால் போகிறோம். நான் டெலிபரேட்டாக சொல்கிறேன். ம். 2 கண்ணு தான் ஒரு ஆளுக்கு. எனக்கு 2 கண்ணும் போய் மூக்கும் போனாலும் உனக்கு 1/2 கண்ணு போனால் போதும் எனக்குன்னு பண்ணிட்டு இருக்கான். ம். தட்ஸ் வெரி கிளியர். பார்க்கும்போது அப்படி தான் அதான் இருக்கு சார். ஸோ அதனால கோல்டு ப்ரைஸ் வந்து நம்மளோட டேக்அவே இன்னும் 5 வருஷத்துல 44,000 ரூபா ஒரு கிராம் போகுன்றத ஜெஃப்ரீஸ் சொல்றாங்க. ம். ஜெஃப்ரீஸ் சொல்றத ஆனந்த் சார் ஆமோதிக்கிறார்.
பாசிபிலிட்டி இருக்குது. பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நாம் இந்த இடத்துல வந்து டாட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபா தாண்டறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், நான் என் லைஃப் டைமில் பார்ப்பேனான்னு தெரியாது அப்படின்னு சொன்னதும் ஆனந்த் சார் தான். ஆனால் ஒரு பாயிண்டில் கிராஸ் ஆகி இப்போ 17 நம்ம இருக்கோம். ஸோ 44,000 நோக்கி லெட்ஸ் மார்ச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.